ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் 9th பாக்ஸ் டாபிக்ஸில் செகண்ட் பார்ட். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து ஒரு பாதி பாக்ஸ் டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து ரிமைனிங் வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதோட வந்து 9th சயின்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம்னா, சில நேரங்களில் நாய் தனது நாக்கை வெளியே தொங்கவிட்டு கொண்டே சுவாசிப்பதை பார்த்திருப்பீர்கள். அப்படி சுவாசிக்கும் போது அதன் நாக்கிலிருந்து ஈரப்பதம் திரவமாக மாறி பின் ஆவியாகிவிடும். திரவ நிலை வாயு நிலைக்கு மாற வெப்ப ஆற்றல் தேவைப்படும். இந்த வெப்ப ஆற்றல் நாயின் நாக்கிலிருந்து பெறப்படுகிறது. இவ்வாறு நாய் தன் நாக்கில் இருக்கும் தன் வெப்பத்தை வெளியேற்றி தன்னை குளிர்வித்துக் கொள்கிறது. ஓகேவா? ஸோ வந்து நாய் வந்து ஏன் நாக்கை வந்து தொங்க போட்டுட்ருக்கு அப்படின்றதுக்கான ரீசன்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து, இந்தியாவைச் சேர்ந்த நரிந்தர் கபானி என்ற இயற்பியலாளர் இலை ஒளியியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஓகேவா? ஸோ இலை ஒளியியலின் தந்தை என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நரிந்தர் கபானி. எந்த நாடு? இந்தியா. அவர் என்ன ஸ்பெஷலிஸ்ட்னு பார்த்தோம்னா இயற்பியலாளர். ஸோ அடுத்து, சில உயிரினங்கள் இயல்பாகவே தங்களுக்குள் ஒளிரும் தன்மையை பெற்றுள்ளன என்பது தெரியுமா? இந்த பண்பிற்கு வந்து உயிர் ஒளிர்தல் என்று பெயர். ஓகேவா? ஸோ உயிர் ஒளிர்தல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூட நமக்கு வந்து கேட்கலாம். ஸோ அடுத்து, கடலின் அடியாழத்தில் ஒளி குறைந்த பகுதியில் வாழக்கூடிய சில வகையான புழுக்கள், மீன், ராட்சத சிப்பி மீன், நட்சத்திர மீன் போன்ற உயிரினங்கள் மற்ற உயிர்களிடமிருந்து தங்கள் தற்காத்து கொள்ள இத்தகைய மின்னுகின்ற அல்லது ஒளிரும் பண்பை பெற்றுள்ளன. ஸோ அடுத்து, வாகனங்களின் பின்னோக்கு கண்ணாடிகளில் எழுதப்பட்டுள்ள பின்வரும் சொற்றொடரை கண்டதுண்டா? ஆப்ஜெக்ட்ஸ் இன் த மிரர் ஆர் க்ளோசர் தென் தே அப்பியர். அதாவது ஆடியில் பிம்பம் தோன்றும் தொலைவை விட பொருள்கள் மிக அருகில் உள்ளது. ஓகேவா? ஸோ அதுதான். அடுத்து, அவசரகால ஊர்திகளின் முன்புறம் ஆம்புலன்ஸ் என்னும் வார்த்தை வலமிருந்து இடமாக பெரிய எதிரொலித்த எழுத்துக்களில் எழுதப்பட்டிருக்கும். ஸோ இது வந்து எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்துருப்பீங்க. அடுத்து, ஒரு ஏற்று மின்மாற்றி மின்னழுத்தத்தை அதிகரிக்கிறது, ஆனால் மின்னோட்டத்தை குறைக்கிறது மற்றும் மறுதலையாகவும் அமையும். அடிப்படையில் வெப்பம், ஒளி போன்ற வடிவில் ஒரு மின்மாற்றியில் ஆற்றல் இழப்பு ஏற்படும். ஓகேவா? ஸோ அடுத்து, சில கடல் ஆமைகள் லார்ஜர் ஹெட் கடல் ஆமை இவை பிறந்த கடற்கரையோரம் பல ஆண்டுகளுக்கு பிறகும் வந்து முட்டையிடுகின்றன. ஓகே. ஸோ ஒரு ஆராய்ச்சியில் ஆமைகள் தங்களது பிறந்த கடற்கரையை கண்டறிய புவிக்காந்த உருப்பதித்தல் என்னும் முறையை கையாளுகின்றன என்று கூறப்படுகிறது. இந்த ஆமைகள் புவியின் பல்வேறு இடங்களில் உள்ள காந்தப்புல வலிமையை நினைவில் கொள்ளும் ஆற்றல் உடையவை. இந்த நினைவாற்றல் அவை தாயகத்திற்கு திரும்புவதற்கு உதவுகிறது. அடுத்து, உலர்ந்த நிலையில் மனித உடலின் மின்தடை ஏறக்குறைய 1,00,000 ஓம். நம் உடலில் தண்ணீர் இருப்பதால் மின்தடையின் மதிப்பு சில 100 ஓம் ஆக குறைந்து விடுகிறது. எனவே மனித உடல் இயல்பிலேயே மின்னோட்டத்தை கடத்தும் நற்கடத்தியாக உள்ளது. ஆகவே மின்சாரத்தை கையாளும் போது நாம் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும். அதாவது நம்மளோட உடம்புல வந்து மின்சாரம் வந்து பாயுது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கான ரீசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து, இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறு மின்னோட்டத்தின் மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண் முறையே 220 volts 50 ஹெர்ட்ஸ் ஆகும். மாறாக, அதாவது இந்தியாவில் வந்து வீடுகளில் பயன்படுத்தப்படுற மின்னோட்டத்தின் மின் அழுத்தம் வந்து 220 வோல்ட்டு, அதிர்வெண் வந்து 50 ஹெர்ட்ஸ். அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் வந்து 110 வோல்ட்டு 60 ஹெர்ட்ஸ். அடுத்து, மனித உடலில் மின்னூட்ட துகள்களின் இயக்கத்தால் மிகவும் வலிமை குன்றிய மின்னோட்டம் உருவாகிறது. இதை நரம்பு இணைப்பு செய்கை என்பர். இத்தகைய செய்கைகள் மின் வேதி செயல்களால் உருவாகின்றன. மூளையிலிருந்து பிற உறுப்புகளுக்கு நரம்பியல் மண்டலம் மூலமாக இவை பயணிக்கின்றன. அடுத்து, இருப்புள்ளி மின்னூட்டங்களுக்கு இடையில் ஏற்படும் நிலைமின்னியல் விசை நியூட்டனின் 3வது விதியின் அடிப்படையில் இயங்குகிறது. ஒரு மின்னூட்டத்தின் மீது ஏற்படும் விசை வினையாகவும் இன்னொரு மின்னூட்டத்தின் மீது ஏற்படும் விசை எதிர்வினையாகவும் செயல்படுகின்றன. அடுத்து, நன்னீரை விட உப்பு நீர் அதிகமான மிதப்பு விசையை ஏற்படுத்தும் கடல் நீரை வந்து சொல்கிறாங்க. ஏனெனில் மிதப்பு விசையானது பாய்மங்களின் பருமனை சார்ந்தது போல அதன் அடர்த்தியையும் சார்ந்துள்ளது. அடுத்து, எரிபொருள் நிரப்பும் இடங்களில் வாகனங்களின் டயர் அழுத்தம் PSI என்னும் அலகுகளில் குறிப்பிடப்படுகிறது. PSI என்னும் அலகு ஒரு அங்குலத்தில் இன்ச் செயல்படும் ஒரு பாஸ்கல் அழுத்தமாகும். இது அழுத்தத்தை அளக்கும் ஒரு பழமையான முறையாகும். அடுத்து, மனிதனின் நுரையீரல் கடல்மட்ட வளிமண்டல அழுத்தத்தில் சுவாசிப்பதற்கேற்ப தகுந்த தகவமைப்பை கொண்டுள்ளது. 101.3 kPa. உயரமான மலைகளின் மேலே செல்லும் போது அழுத்தம் குறைவதால் மலையேறுபவர்களுக்கு உயிர்வாயு உருளை இணைந்த சிறப்பான சுவாசிக்கும் இயந்திரங்கள் தேவைப்படுகின்றன. அதுபோல கடல் மட்டத்தை விட அழுத்தம் அதிகமான சுரங்கங்களுக்குள் வேலை செய்பவர்களுக்கும் சிறப்பான சுவாசிக்கும் கருவிகள் தேவைப்படுகின்றன. ஒரு சிறிய ஆணி நமது உடலை துளைக்கும் போது வலியை உணர்கிறோம். ஆனால் சிலர் ஆணிப்படுக்கையில் படுத்தாலும் அவர்களின் உடலில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கிறது. அது எப்படி? அவர்கள் உடல் ஆணியை தொடும் பரப்பானது அதிகமாக உள்ளது.
அடுத்து ஈர்ப்பு விசை, உராய்வு விசை, காந்த விசை, நிலைமின்னியல் விசை மற்றும் இது போன்ற எந்த ஒரு விசையும் மைய நோக்கு விசை போன்று செயல்படும். அடுத்து பொழுதுபோக்கு பூங்காவில் குடை ராட்டினத்தில் சுற்றும்போது நீங்கள் எந்த மாதிரியான விசையை உணர்வீர்கள்? குடை ராட்டினம் ஒரு செங்குத்து அச்சை பற்றி சுழலும் போது நாம் ஒரு வெளிநோக்கிய திசையில் ஏற்படும் இழுவிசையை உணர்கிறோம். இது மைய விலக்கு விசை. ஓகேவா? ஸோ இது வந்து இயக்கம் டாப்பிக்கில் வந்து வரும். மைய நோக்கு விசைனா என்ன, மைய விலக்கு விசைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது. அடுத்து ஒரு பொருள் சுழி திசைவேகம் மற்றும் வரையறுக்கப்பட்ட முடுக்கத்தை கொண்டிருக்க முடியுமா? ஆம் எனில் ஒரு பொருளை செங்குத்தாக மேல் நோக்கி எறிந்தால் பொருளின் திசைவேகம் படிப்படியாக குறைந்து பெரும உயரத்தை அடைந்த நிலையில் சுழி மதிப்பை பெறுகிறது. அப்போது அப்பொருளின் முடுக்கம் புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு சமமாக இருக்கும். அடுத்து வாகனத்தில் உள்ள வேகமானி ஒரு குறிப்பிட்ட கன நேரத்தில் நிகழும் வேகத்தை அளக்கும். ஒரு பரிமாண சீரான இயக்கத்தில் சராசரி திசைவேகமும் உடனடி திசைவேகமும் சமம். எந்த ஒரு கணத்திலும் கணக்கிடப்படும் உடனடி திசைவேகம் என்பதை அப்பொருளின் திசைவேகம் என்றும் உடனடி வேகம் என்றும் கூறலாம். அடுத்து ஒரு முட்டையின் ஓடானது அந்த முட்டையின் எடையில் 12% ஆகும். ஒரு நீல திமிங்கலத்தின் எடை 30 யானைகளின் எடைக்கு சமம். அதன் நீளம் 3 பேருந்துகளின் நீளத்திற்கு சமம். அடுத்து இதுதான் வந்து ஃபைனல் ஒன்று. நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் ஆல்ஃபா சென்டாரி. சூரியனிலிருந்து 1.34 விண்ணியல் ஆர தொலைவில் இது உள்ளது. இரவு நேரங்களில் நமது வெறும் கண்ணிற்கு தெரியும் நட்சத்திரங்கள் சூரியனிலிருந்து 500 விண்ணியல் ஆர தொலைவிற்குள் உள்ளன. ஓகேவா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த 9th டாபிக்ஸ் உங்களுக்கு தெரியுமா டாபிக்ஸ் வந்து ஓவர் ஆகுது. ஸோ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வேறு எதுவும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸோ இதுதான் வந்து 9th ஃபுல்லாக வந்து இதில் வந்து போட்டோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இதில் வந்து பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.